விழாவின் 30 நாட்கள் இந்த வழிபாட்டிலே சிறப்பாக பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புனித வியாழன் வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது அன்பியங்கள். சிறியவர்கள் தயவு செய்து யாரும் சேர்ல உட்காந்துருக்க வேண்டாம். பெரியவர்கள் மட்டும்தான் சேர் போடப்பட்டிருக்கிறது. உங்கள் குழந்தைகள் பக்கத்தில் வந்து மடியில் வச்சு விடுங்க. ஏன்னா பெரியவர்களுக்கு தான் சேர்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை. சின்ன குழந்தைகள் அழகாக இடம்லாம் இருக்குது. அவர்களை இங்கே பீடத்துக்கு முன்பாக அவர்களுக்கு தான் அருமையாக மேட்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பிள்ளைகள் அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன். சிறியவர்கள் குழந்தைகளை யாரும் சேர்ல வைக்க வேண்டாம். சேர் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் வச்சு விடுங்க. அதுக்கு முன்பாக நீங்கள் மடியில் வைங்க. அதனால பெரியவர்களுக்கு சேர்கள் கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்ததும் தன்னார்வ தொண்டர்கள் அந்த சேரெல்லாம் எடுத்து ஒரு 10 ஆக அடுக்கி வைத்து விட்டால் நாளை தினம் அது போடுவதற்கும் வசதியாக இருக்குது. நான் சொல்லி செய்ய வேண்டியில்லை, நீங்களாகவே செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை. ஏன்னா நம்முடைய பொருளாக இருந்தாலும் சரி, வாடகைக்கு வாங்கினாலும் சரி, நம்ம நம்முடைய பொருளாகவே பாவிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எப்பொழுது செயலாக இருக்கின்றது. மணிக்கு வழிபாடு ஆரம்பிக்கிற பொழுது தான் 8 மணிக்கு அதில் நம்ம வந்துட்டு சரியாக அந்த நேரங்களை சரியாக அந்த நேரத்திலே சரியாக செயல்பட முடியும். ஆக திருப்பலி முடிந்ததிலிருந்து நற்கனை ஆராதனை செய்கின்ற பிள்ளைகள் இரவு 8 9 மணி வரைக்கும் அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், அனைத்து பள்ளியில் பயிர் வருகின்றவர்கள் இரவு 8 மணியிலிருந்து, அதாவது வழிபாடு முடிந்தது 8 மணி வரைக்கும் துணை பங்கு மக்கள், இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், அனைத்து பள்ளிகளில் பயிர்கின்ற மாணவ செல்வங்கள், 9 மணிக்கு 9 மணி வரைக்கும் 15வது, 14வது, 13வது அன்பிய குடும்பங்கள், 9:30 மணிக்கு 10 மணி வரைக்கும் 12வது, 11வது, 10வது அன்பிய குடும்பங்கள், 10 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் 9வது, 8வது, 7வது அன்பிய குடும்பங்கள், இரவு 10:30 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் 6வது, 5வது, 4வது அன்பிய குடும்பங்கள், 11 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும் 3வது, 2வது, 1வது அன்பிய குடும்பங்கள், 11:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் பொது ஆராதனை. ஆக அந்த ஆராதனையிலே அன்பிய குடும்பங்களாக எல்லாருமே பங்கெடுத்து சிறப்பாக ஆராதனை செய்யுமாறு கேட்டுள்ளேன். 11 மணி வரைக்கும் பொது ஆராதனை தந்தை ஜெயகர் அவர்கள் வழிநடத்துவார்கள். இன்று நீங்கள் போடுகின்ற காணிக்கை புனித பூமியினுடைய பராமரிப்புக்காக அது மறைமாவட்டத்திலே வழங்கப்படுகிறது. ஆகவே தாராளமாக இன்றைக்கு காணிக்கை செலுத்துங்கள். நாளை தினம் நீங்கள் செலுத்துகிற காணிக்கை பசிப்பிணி அறப்பணிக்கான காணிக்கை. ஏற்கனவே உங்களுக்கு உண்டியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்டியிலே யாருமே நாளைக்கு வந்து அங்கே போட வேண்டாம். மாறாக அன்பு பொறுப்பாளர்கள் உடைய இல்லத்திற்கு ஈஸ்டர் மனிதர் வருவார்கள். அப்பொழுது கொடுத்து உங்களுக்கு புது தீர்த்த பாட்டிலும் கொடுப்பார்கள். ஆகவே மற்றபடி நீங்கள் வழிபாடு வந்து திருச்சியில் செய்யும்போது நீங்கள் உங்களுடைய காணிக்கையை தாராளமாக கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இப்பொழுது வழிபாடு ஆரம்பமாய்ந்தது. தொடக்கம் முதலே சொல்லப்படுகிறது. Fasting முடிஞ்சோடனே தனது சீடர்களோடு அமர்ந்து இறுதியாக இரவு நிகழ்ச்சியை நினைவு கொண்டு கொண்டாட இங்கே கூடியுள்ளோம். இது இயேசுவின் பாஸ்கா விழா. வருடக்கணக்கில் வரலாற்றில் பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டிருந்தாலும் இயேசு இந்த விழாவிற்கு அர்த்தம் தந்து அழகு செய்கிறார். செவ்வரியை சமைத்து விருந்து படைத்தது பழைய பாஸ்காவை. இயேசுவே செவ்வரியாக மாறி தன்னை முழுவதுமே திருவிருந்தாக தந்தது புதிய பாஸ்காவை. இயேசு தனது நினைவாக கொண்டாட அழைத்ததும் இந்த புனித நிகழ்ச்சியில்தான். உலகம் முடிகிற வரையிலும் உங்களோடு இருப்பேன் என உறுதியளித்த இயேசு தன் அன்பான உடலின் அடையாளமாக நற்கருணையையும் இறையாட்சி அமைக்கும் தன் தாகம் நிறைவேற தனது சார்பாக பணி செய்திட பணிபுரித்துவத்தையும் ஏற்படுத்தியது இந்த புனித நாளிலேதான். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதன் அடையாளமே நற்கருணை. இது பேழையில் கூட்டப்பட்டு ஆராதிக்கப்படும் அருட்சாதனமாக மட்டும் இருந்து விடாமல் நம் அன்றாட வாழ்வில் வழிகாட்டியாகவும் நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். நற்கருணையை கொண்டாடுகிற போதெல்லாம் இயேசு நமக்காக சிந்திய இரத்தத்தையும் மேற்கொண்ட தியாகத்தையும் நினைத்துக் கொள்வோம். இறையாட்சி பணியை தொடர்ந்து மேற்கொள்ள இயேசுவால் உருவாக்கப்பட்ட புனிதமான குருத்துவ பணியை போற்றுவோம். இயேசு உருவாக்கிய குருத்துவ பணி ஒருபோதும் நலிவடைந்து விடாது. இந்த புனித பணியை ஏற்றிருக்கிறவர்கள் பலவீனமான மனிதர்களே. ஆனால் இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் பலவீனமானதல்ல. உலகம் முழுவதிலும் இறையாட்சியை அமைத்திட கருவிகளாக மனிதர்கள் இந்த பணி குருத்துவத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும். நற்கருணையாக வாழ்ந்து இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்றிட வேண்டி இயேசுவின் பாஸ்கா விழாவை கொண்டாடுவோம். வாருங்கள். Thank you.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரர்களே, பாஸ்கா விழாவினுடைய 30 நாட்கள் வழிபாட்டிலே முதல் நாளாம் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராவண விழாவை கொண்டாடி வருகின்றோம். இறுதி ராவணவிலே தான் இயேசு கையளிக்கப்பட இருக்கின்றார். இந்த நாளிலே தான் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார், அன்பு கட்டளையை கொடுத்திருக்கிறார், நற்கருணையை ஏற்படுத்தியிருக்கின்றார். மாபெரும் புனித நிகழ்வுகளெல்லாம் இதிலே நடைபெற இருக்கின்றது. இந்த நாளிலே நமக்கு தரப்படுகிற செய்தி மேலே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பினில் கனிந்து அர்ப்பணத்தில் மகிழ்ந்து என்ற இந்த மைய கருத்தை இந்த நாள் தாங்கியிருக்கிறது. அருள் தந்தை ஜெய்கர் அடிலார் அவர்கள் அதற்கான மறைவுரை சிந்தனையை தர இருக்கின்றார்கள். ஆக இந்த நாளிலே அன்பினில் கனிந்து அர்ப்பணத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அருள் தந்தை ஜெய்கர் அவர்களும் குருத்துவத்திலே எங்களுடைய அர்ப்பணத்திலே நாங்கள் மகிழ்ந்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய இல்லறத்திலே இந்த அளவு மகிழ்ந்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நற்கனை ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், இன்றைக்கு பெற இருக்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் நம்மை தயாரித்து நற்கருணை பெரிய ஒரு திருவருட்சாதனம், அந்த திருவருட்சாதன வழியாக இயேசு நம்மோடு வருகின்றார், நற்கனை பேழி நமக்காக இருக்கின்றார், ஆக அவர் தன்னையே கையளிக்கப் போகின்றார் என்பதன் அடையாளமாக இந்த நாளிலே இந்த நிகழ்வுலாம் நடைபெற இருக்கிறது. ஆக நமக்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்து முழுவதுமாக அவர் கையளித்தார். அன்பினிலே மகிழ்ந்த பிள்ளைகள் அருட்தந்தைகளாக இருந்தாலும் சரி, அருட் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இறை மக்களாகி நீங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நாம் அர்ப்பணத்திலே மகிழ முடியும் அன்பினிலே கனிந்திருக்கும் போது. அது அன்புதான் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அந்த அன்பின் அடையாளமாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னையே முழுவதுமாக கொடுத்து எந்த அளவுக்கு தலைவராக ஒரு குருவாக இருந்து தன்னுடைய இறைநிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கி வருகின்றார். இதுதான் அதிகாரம் என்பது ஆட்சி செலுத்தி அடிமைப்படுத்துவதல்ல, அதிகாரம் என்பது அன்பு செய்வது என்பதை அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சீடருடைய பாதங்களை கழுவி நாமும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும், அன்பினால் மகிழ வேண்டும் இந்த காரியத்தை செய்வதற்கு என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார். இப்படி செய்கின்ற பிள்ளைகள் அர்ப்பணத்திலே விழிவார்கள், அர்ப்பணத்திலே மகிழ்வார்கள். ஆக இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம் பொது குருத்துவத்திலே நீங்களும் பங்கெடுக்கிறீர்கள், நாங்கள் பணி குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம். இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன்.
நீங்கள் உங்களை வாழ்த்திருக்கிறீர்கள். நானும் உங்களிடத்தில் அன்போடு வேண்டுகின்றேன். ஒவ்வொரு குருவுக்காகவும் மறைமாவட்ட குருக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிங்கள். எனக்காகவும் தந்தை ஜெயகருக்காகவும் ஜெபிங்கள். எங்களுடைய இந்த குருத்துவ பணியை நாங்கள் சிறப்பாக செய்திட ஆற்றலை இறைவன் தர வேண்டுமாய் ஒவ்வொரு நாளும் உடைய ஜெபத்திலே ஒவ்வொரு குருவுக்காகவும் பங்கு குருவுக்காகவும் ஜெபியுங்கள். அன்பு கட்டளை எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று எண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நாம் நற்கருணை சந்தித்து அவரிடத்திலே ஆற்றலை பெற்று நற்கனை வாழ்வை அது குறித்து காட்டுகிற ஒற்றுமை, உறவு, பகிர்தல், தியாகம், அர்ப்பணம், விட்டு கொடுத்தல், மன்னிப்பு போன்ற புண்ணியங்களை நாம் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து, ஈடுபாடு போன்ற செயல்பாடுகள் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபடுத்தியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து அனைத்து தவறுகளுக்காக மனவந்தி மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியிடம் நான் பாவியை கொடுத்தேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என்பாமே என்பாமே பெரும்பாமே ஆகையால் இப்பொழுது கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்மவராய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்ம நிறை வாழ்வு கலைத்து செல்வாராக. Amen.
உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திருவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவருடைய ஆகமை மன்றாடுகிறோம். முதல் வாசகர் முன்னுரை. இன்றைய இறைவாக்கு வழிபாட்டின் முதல் வாசகம் விடுதலை பயணிகளின் நூலிலிருந்து இடம்பெறுகிறது. பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா விழாவை கொண்டாடும் முறையை இறைவனே விளக்கிச் சொல்கிறார். ஆட்டுக்குட்டியை அடித்து உண்ண சொல்கிற கடவுள் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும், பக்கத்து வீட்டாரோடு இணைந்து உண்ண வேண்டும் என அறிவுறுத்துகிறார். பாதிக்கப்பட்ட இஸ்ராயேல் மக்களின் சார்பாகவே கடவுள் இருந்து அவர்களை அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கிறார். நாமும் நமது அடிமை நிலையில் இருந்து கடந்து போகும் எண்ணத்துடன் பாஸ்கா விழாவிலே இந்த வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14 வரை. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைவரையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாவடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
பிளவுகளாலும் பிரிவினைகளாலும் அலைக்கழிக்கப்பட்ட கொரிந்து நகர திருச்சபையில் உண்ணுகிற இடத்தில் கூட வேற்றுமைகளை வெளிப்படுத்தினர். அவர்களுக்கு ஒற்றுமை உணர்த்த முற்பட்ட திருத்தூதர் பவுல் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிற போது இயேசுவின் நினைவை போற்றுகிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் பலியில் தவறாமல் பங்கெடுக்கும் நாம் அவரது வாழ்க்கை முறையில் பங்கேற்கிறோமா என்கிற சிந்தனையோடு இந்த வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. யோவான் நற்செய்தி இயல் 13, இறை வாக்கியங்கள் 1 முதல் 15 முடிய.
நற்கருணை வயிற்று பசி தீர்க்கிற சாதாரண உணவல்ல, பக்தி பரவசத்தை ஏற்படுத்த தரப்படுகின்ற மயக்க மாத்திரையும் அல்ல. இந்த உலகின் அடிமை சங்கிலியை உடைக்க தன்னையே அர்ப்பணித்த இயேசுவின் திருவுடல். இதை உண்ணுகிறவர்களுக்கு கௌரவம் பார்க்காத பணிவு, ஆதாயம் தேடாத சேவை, தன்னலம் தேடாத தியாகம் இவை இருக்க வேண்டும். இயேசுவின் இரவு உணவு சொல்லுகிற செய்திக்கு செவிமடுப்போம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தன்னிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் காரியத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடியில் மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்கள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிபின் இயேசு தாம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததாம்? நீங்கள் என்னை போதவர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பினில் கனிந்து அர்ப்பணிப்பில் மகிழ்ந்து என்ற தலைப்பில் இந்த ஆண்டின் புனித வியாழன் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். 6 மணி நேர பங்கிலே இந்த நாளில் 6 முகம் நேரில் முன்பக்கம் ஒரு 100 முகம், பின்பக்கம் ஒரு 100 முகம், இந்த பக்கம் ஒரு 100 முகம் என்று சொல்லலாம். யார் முகம் பார்த்தாலும் இப்போது அன்பு முகம், மகிழ்ந்த முகம், மலர்ந்த முகம். காரணம், தந்தையர்கள் முன்னுரையில் சொன்னது போல குருத்துவம் என்கிற அர்ப்பணத்தில், பணிக்குருத்துவம் என்ற அர்ப்பணத்தில், பொது குருத்துவம் என்ற அர்ப்பணத்தில் நாம் அன்பில் கணிந்திருக்கிற போது மகிழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு முன் செய்தியோடு இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் குருத்துவ பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருத்துவத்தில் மகிழ்ந்திருக்கிற நாம் சிறிதளவில் கரவோசி எழுப்பி நமது மகிழ்ச்சியை இறைவனுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இறைவனுக்கு நன்றி தெரிவிப்போம், நமது குருத்துவத்தில் நம்மை பங்கெடுக்க செய்த அந்த மேலான அருளுக்காக. இயேசு அன்புக்குரியவர்களே, அன்பினில் கனிந்து அர்ப்பணத்தில் மகிழ்ந்து வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
ஒரு கணவன் மனைவி இடையே நடந்த ஒரு உரையாடல். புதிய கணவன் மனைவி ஒரு ஆண்டு ஆயிருக்கும், 1-2 ஆண்டுகள். இதற்குள்ளாக இப்போது கணவன் மனைவியிடம் ஒரு செய்தியை சொன்னார். நீ தொடக்கத்தில் வந்திருக்கும் போது நீ சமைக்கலை, எங்கள் அம்மா சமைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ மெல்ல மெல்ல சமைக்க ஆரம்பிச்ச, பழகுன. ஆமாம், நல்லா சமைச்சல. ஆமாம், நீ சமைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. கரெக்டாக இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. நீ பிரியாணி செஞ்சு ஒரு நாள் பிரியாணி செஞ்சு இன்னைக்கு கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. எப்படிங்க எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனைவிக்கு ஒரே சந்தோஷம். நான் பிரியாணி செஞ்சு நான் 1 வருஷம் ஆகிட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. டேட்லாம் எப்படி ஞாபகம் வந்துச்சு? எனக்கு ஒன்றும் ஞாபகம் வரல. பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான். நான் பிரியாணி செஞ்சது அவன் எப்படி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான்? அப்படி ஒன்றும் இல்லை. அவன் ஒரு நாய் செல்லம் வளர்த்தான்னு ஜிம்மி, அது செத்து 1 ஆண்டு ஆச்சு. 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வச்சிருந்தான். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இது அன்பில் கணிந்து இருப்பதல்ல, அன்பிலே கசந்து இருப்பது. சொல்வது போல சொல்லி, இது அன்பு அல்ல, வம்பு. அன்பில் கணிந்து இருப்பது என்பது வேறு. அது அர்ப்பணத்தில் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு போகும். சின்ன சின்ன வேடிக்கையாக கலாய்ப்பதற்காக எப்படி சொல்வது உரையாடல் சரிதான். ஆனால் காயப்படுத்துவது போல சொல்வதாக இருந்தால் அது உண்மையான அன்பாக இருக்காது. இன்னைக்கு அன்பு எல்லா பக்கம் இருக்கிறது. உண்மையான அன்பு எல்லா பக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே இந்த நாளில் அதை நாம யோசித்து பார்ப்போம். இந்த திருநாள், புனித வியாழன் என்கிற இந்த திருநாள் அன்புக்கு திருவிழா எடுக்கக்கூடிய நாள். இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பு கட்டளை இன்னும் அதிகமாக நாம் உணர்ந்து பார்க்கக்கூடிய, அன்புக்கு திருவிழா எடுக்கக்கூடிய நாள், குருத்துவத்திற்கு திருவிழா எடுக்கக்கூடிய நாள். பணிக்குருத்துவம், பொது குருத்துவம் இரண்டையும் நாம் இணைத்து பார்க்கிறோம். எவ்வாறு அன்புக்கு திருவிழா எடுக்கிறோமோ, குருத்துவத்துக்கு திருவிழா எடுக்கிறோமோ, அதுபோல நற்கருணைக்கு திருவிழா எடுக்கக்கூடிய நாள். எல்லா நாட்களும் திருப்பலி என்ற நற்கருணை விருந்தில் நாம் பங்கெடுத்தாலும் இந்த நற்கருணை விருந்தின் பின்னணி என்ன, எப்படி, எங்கே, எந்த நோக்கத்திற்காக இந்த நற்கருணை திவ்ய பலி பூசை இயேசுவால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் நினைத்து கொண்டாடக்கூடிய நாள். ஆக அன்பிற்கு திருநாள், நற்கருணைக்கு திருநாள், குருத்துவத்திற்கு திருநாள், இந்த மூன்றையும் அடையாள செயலாகிய பாதம் கழுவுதல் என்ற அடையாள செயல் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னிறுத்திய நாள். இதை நினைவாக செய்யுங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்யும்படியாக, ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து நாம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கக்கூடிய நாள். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அன்பில் கனிந்திருக்க, அர்ப்பணத்தில் மகிழ்ந்திருக்க அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதில் அன்பில் கலைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் முதல் வாசகம் என்ன சொன்னது? பழைய ஏற்பாட்டு பாஸ்கா உணவை பற்றி சொன்னது. உணவையும் அன்பு உறவையும் பிரிக்க முடியாது. நல்ல விருந்தோம்பல் என்றால் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, போங்க போங்க, நல்லா இருங்க என்று சொல்வது அல்ல. வாங்க உட்காருங்க என்று வரவேற்கிற ஒரு முகம், ஒரு குளிர்ந்த நீராவது, ஒரு டம்ளர் குளிர்ந்த நீராவது, ஒரு சிறிய அளவிலான உணவாவது கொடுக்கும் போதுதான் அந்த உறவின் நிறைவு வருகிறது. மகிழ்ச்சியான தருணத்தில், மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற போது வெறும் உறவு மட்டும் பாராட்டி வருவதில்லை. கை நினைக்காம போயிட்டீங்களே என்று வருத்தப்படக்கூடிய வருகிறது. உணவுக்கும் உறவுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. இந்த நிலை எப்போதுமே உண்டு. பழைய ஏற்பாட்டு பாஸ்காவிலே கடவுள் அவர்கள் மீதான அன்பில் அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிற போது வாங்க வாங்க வாங்க, மோசைக்கு பின்னால போங்க 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 என்று சொல்லுங்கள். ஒரு உணவின் வழியாக அந்த உறவை, தனக்கும் மக்களுக்குமான உறவை அவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். எனவே அவர் கொடுக்கிற அறிவுறுத்தல்கள், அந்த பாஸ்கா உணவை உண்பதற்கான அறிவுறுத்தல்கள் 2. ஒன்று, எல்லாருமாக சேர்ந்து சில சடங்குகளோடு இந்த உணவை உண்ண வேண்டும். எந்த உணவு? புளியாத அப்பம், அடுத்து கசப்பு கீரை, வாட்டிய இறைச்சி, சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு வீட்டிலே அனைவரும் இணைந்து சாப்பிடுங்கள், விரைவாக சாப்பிடுங்கள். இந்த விதிமுறைகள்லாம் அங்கே ஒரு சில சடங்கு முறைகள் வருகிறது. ஏனென்றால் அது நினைவு கூறப்பட வேண்டும். கடவுளுடைய அன்பை உணர்ந்து நாம் அதை உண்ண வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து, எதனுடைய அடையாளம் இது? கடவுள் நம்மை விடுவித்தார் என்பதனுடைய அடையாளமாக அப்படி சாப்பிட வேண்டும். ஆக முதல் அறிவுறுத்தல், சில சடங்கு சம்பிரதாயங்களோடு அனைவரும் சேர்ந்து அந்த உணவை உண்ண வேண்டும்.
புளியாத அப்பம், இறைச்சி, கசப்பு கீரை, இப்படியாக அது போகிறது. இரண்டாவதான இறைவன் விரும்புகிற அறிவுறுத்தல் என்பது என்ன? வாசல் கதவு நிலைகளில், வாசல் கதவு இருப்பு கதவு நிலையிலும் மேல் சட்டத்திலும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டாம். அவ்விதமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். தூதர் கடந்து போவார், உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் காக்கப்படுவீர்கள். அந்த ரத்தத்தால் நாம் காக்கப்படுவோம். இந்த உணவுக்கும் இயேசு தந்த உணவிற்கும் தொடர்பு இருக்கிறது. எனவேதான் இந்த அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுகின்றன. இயேசு தருகின்ற அந்த உணவு இறுதி உணவு. இதிலே தரப்படுகின்ற அறிவுறுத்தல்கள் என்ன? 2 அறிவுறுத்தல்கள். ஒன்று, இது தொட்டு தொடர வேண்டிய, தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் சொல்லுவாங்க. தொட்டு தொடர வேண்டிய ஒரு பாரம்பரியம், அன்பு உணவு பாரம்பரியம். இதை என் நினைவாக செய்யுங்கள், நீங்களும் உண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசம் செய்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர்கள் புகழ்ச்சி பாடல் பாடி அந்த உணவை உண்டார்கள். இறைச்சி உண்ண பிறகும் கசப்பு கீரை உண்ண பிறகும் திருப்பாடல் 113, 114, அதன் பிறகு சாப்பிட்ட பிறகு 115, 116, அப்புறம் திருப்பாடல் 117, 118, இப்படி இறை வார்த்தையோடு இணைத்து அந்த உணவை உட்கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் புகழ்ச்சி செய்கிறார், நன்றி செலுத்துகிறார், இந்த உணவை உண்ண சொல்கிறார். சிறிய சிறிய மாற்றங்களோடு அந்த உணவை உண்ணும் விதத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆக இது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். எவ்வாறு பழைய ஏற்பாட்டு உணவும் சொல்லப்பட்டதோ அதுபோல இதுவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்ந்து செய்யப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எனவேதான் பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்லையே. காலம் உள்ள வரைக்கும் எத்தகைய பக்தி முயற்சியில் வந்தாலும் திருப்பலிக்கு ஈடாகாது. இதுக்கு ஈடு இணையான வேறு வழிபாடோ வேறு சடங்கு முறையோ பக்தி முறையோ இல்லை. இது இயேசு கிறிஸ்து விரும்பி நம்மிடம் கேட்டுக்கொண்டது, அவர் நமக்கு அறிவுறுத்தியது. இதை நினைவாக செய்யுங்கள். தொட்டு தொடர வேண்டிய அன்புணவு பாரம்பரியம். இரண்டாவதாக அறிவுறுத்தல் என்ன? இந்த உணவு, இயேசு தந்த உணவு கொடுக்கிற அறிவுறுத்தல் என்பது அவரது இறப்பை உயிர்ப்பை நாம் அறிக்கையிட வேண்டும். நான் உங்களுக்காக இறக்கிறேன், நான் உயிர்க்கிறேன். இது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த உணவில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நற்கருணை திருவிருந்தில் திவ்ய பலி பூசையில் பங்கெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த அறிவுறுத்தல் யாரோ கொடுத்ததல்ல, புதிதாக திருச்சபை வந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவை கொடுத்த ஒரு அறிவுறுத்தல். நாம் இதை செய்ய கடமைப்பட்டவர்கள், தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான். கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்தில் 11வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகம் 11வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் இந்த அப்பத்தில் உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். அவருடைய சாவை நாம் அறிவிக்கிறோம், உயிர்ப்பில் நாம் பங்கெடுக்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டு உணவிற்கும் இயேசு தந்த அந்த உணவிற்கும் சிறிய மாற்றங்கள், ஆனால் அறிவுறுத்தல்கள் கிட்டத்தட்ட ஒன்று போல போகிறது. இப்போ அன்பில் கனிந்திருக்க, அர்ப்பணத்தில் மகிழ்ந்திருக்க, இந்த இரண்டுக்குமான சின்ன வித்தியாசத்தை ஒற்றுமையை நாம் புரிந்து கொண்டு போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது? பழைய ஏற்பாட்டு உணவு உடல் சார்ந்த விடுதலையை குறித்தது. அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார். அதனுடைய அடையாளமாக அதை உண்கிறார்கள். அதன் பிறகு ஆண்டுதோறும் அந்த விடுதலையை, கடவுள் தந்த இரக்கத்தை, கடவுள் தந்த பாதுகாப்பை, வழிநடத்துதலை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறார்கள். உடல் சார்ந்த புறம் சார்ந்த விடுதலை மட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து தந்த அந்த உணவு புறம் சார்ந்த விடுதலை மட்டுமல்லாமல் அகம் சார்ந்த விடுதலை, மனம் சார்ந்த விடுதலை, ஆன்மீக விடுதலை, ஆன்மாவிற்கான விடுதலை, பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய உணவு. அது கொஞ்சம் வித்தியாசமானது, மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆக இந்த இரண்டு உணவிலும் அன்பும் அர்ப்பணமும் இணைந்து போகின்றன. நம்ம ரெண்டையும் சுருக்கமாக சிந்தித்து பார்ப்போம். அன்பினில் கனிந்து வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பில் கனிந்து வாழ்வதற்கு அழைக்கப்படுறோம். கணவன் மனைவிட்ட சொன்னா, அடிக்கடி கணவன் மனைவி ஜோக்கா சொல்றேன்னு நினைக்காதீங்க. குடும்ப பணிக்குள்ள இருக்கிறதுனால நிறைய கணவன் மனைவி தம்பதியர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிக்கல் இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருந்தால் அப்படி வருகிறேன். சிறைப்பணி செய்கிற போது சிறைப்பணி உதாரணங்களாக நான் சொல்லுவேன். இந்த கணவன் மனைவிட்ட சொல்றோம், அவங்க அப்பா என்ன இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்காரு, ஏதோ சின்ன பிரச்சனை உரையாடல், மனைவி சந்தோஷமா இருக்குமா, இன்னும் நான் இது இப்படி சொல்றாரு, இந்த அப்பா என்ன இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ மனைவி சொன்னாங்களா, இப்போ மட்டும் இல்லாத எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், இதுதான் முட்டாள்தனமா தான் எங்கள் அப்பா முடிவெடுப்பாரு. அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. அவங்க அப்பா பற்றி அவளே எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாளே, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தாரா? ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னால
உங்கள் தலையில் என்ன வெட்டி வச்சாருல, முட்டாள்தனமான முடிவு தானே, அப்பத்திலிருந்தே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு அவர் பதிலுக்கு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஏட்டிக்கு போட்டியாக வம்பு பாராட்டுவது அல்ல, மாறாக அன்பில் கனிந்து போவது எல்லாருக்கும் சாத்தியம் அல்ல. அதிலே ஒரு ஈடுபாட்டை, ஒரு ஈர்ப்பை, அது உண்மையான அன்பின் தன்மையை நாம் தெரிந்து கொள்கிற போது நாம் அந்த அன்பில் நாம் கணிந்து நிற்கிறோம். அன்பாக இயேசு தந்த அந்த உணவு, நற்கருணை அந்த அப்பம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? நற்கருணை உணவு இருக்குது, வட்டமா இருக்கிறது, வட்ட வடிவில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒன்று, சமத்துவம், எல்லாரும் வேண்டும், எல்லாரும் சேர்ந்து அந்த வட்டம் குறிக்கிற ஒரு உண்மை, வட்டம் குறிக்கிற ஒரு உண்மை. இது நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு முறை ஒரு இடத்துல நற்கருணை கொடுக்குற போது ஆலயத்தில் அப்படி கொடுக்குறேன், அது கொஞ்சம் உடைஞ்சிருந்துச்சு. அந்த நற்கருணை முக்கால்வாசி போல இருந்தது. நான் கொடுத்துட்டேன். அவர் வாங்கினவர் எப்படி நிற்கிறாரு, என்னடா ஆச்சு? அப்புறம் பார்த்தேன், நான் அவரை பார்க்க, அவர் என்ன பார்க்க, ஓஹோ அப்படி இன்னொரு நற்கருணை எடுத்து வச்சுட்டேன். சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டேன். எதிலும் ஆண்டவருடைய உடல் தான், ஆனால் சில நேரங்களில் லேசாக உடைந்து இருக்கும், கொடுத்துருவோம். ஆனால் அந்த முழுமையான நற்கருணை எனக்கு வேணும், அவர் பிடிவாதம் அப்படி நின்றுட்டார். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு தூரம் ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த வட்டம் அதை குறிக்கிறது, எல்லாரும் வேண்டும், பகைவருக்கும் அன்பு செய்யுங்கள். வெண்மை நிறம், வெண்மை நிறம் எதை குறிக்கிறது? தூய்மையை குறிக்கிறது. சுத்தமாக, உடல் சுத்தம், நாவும் சுத்தம், உள்ளத்தின் சுத்தம் இருந்தால் தான் இதில் பங்கெடுக்க முடியும். தூய்மை மீது நற்கருணை என்று சொல்லுவோம். தூய்மையான நற்கருணை, தூய்மை, புனிதம், புனிதம் நிறைந்த நற்கருணை, தூய்மையான, நம் தூய்மைக்காக அழைப்பு விடுக்கின்ற நற்கருணை உணவு. இதுதான் அது வெண்மை நிறத்தில் வைக்கப்படுகிறது. அடுத்ததாக மென்மையாக இருக்கிறது, கடினமானதுலாம் அல்ல, மென்மையாக இருக்கிறது, மென்மையான உணவு. ஒருமுறை நற்கருணை வழங்கும் போது ஒரு குருவானவர் ஒரு குடிகாரரை பார்த்துட்டார். குடிநோயாளருக்கு என்னன்னே தெரியல, முழுமையான போதையில வர்றாரு. போதையில வர்றவருக்கு என்ன செய்ய, ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, போதையில வர்றவருக்கு கொடுக்க முடியாது, இவர் கீழே போட்டாருன்னா போச்சே. யோசித்து பார்த்த தந்தை பழைய காலத்தில் நடந்தது. டக்குன்னு அங்கியில சைடில் ஒரு பட்டம் பிரச்சனை, வெள்ளப்பட்டம், அதை எடுத்து வச்சுட்டார். அவரு வாங்கி வாயில போட்டு போயிட்டாரு. போயிட்டு வீட்டில் போய் புலம்புறாரு, சாமியார் எல்லாருக்கும் ஆண்டவருடைய உடலை கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் எலும்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. மென்மையான உணவு ஏன் மென்மையா இருக்குது? யாரையும் காயப்படுத்தாதீர்கள், உங்களுக்கு துன்பம் தந்தவர்களுக்கும் நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கும் ஆசீர்வதிங்கள். அந்த உணவினுடைய தன்மையே மென்மையாக இருக்கிறது. இந்த உணவில் ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. எப்படி? கிறிஸ்து திருவுடல் என்று குருவானவர் தருகிறார், நாம் வாங்கிக் கொள்வோம். கடவுள் தன்னையே தருகிறார், நாம் போய் எடுத்துட்டு வர்றதில்லை, நாங்கள் சொந்தமாக எடுத்துக்கிறோம். சுத்தம், ஹைஜீனிக். இயேசு தன்னை தருகிறார். அந்த உணர்வோடு வாங்கப்பட வேண்டும். நான் வாங்குகிறேன், தாழ்ந்த உள்ளத்தோடு வாங்குகிறேன். கடவுள் தன்னையே எனக்கு தருகிறார். எப்படி கடவுள் தன்னையே எனக்கு தருகிறாரோ அவ்விதமே நான் என்னை பிறருக்கு கொடுக்க வேண்டும், எனது நேரத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும், எனது திறமையை பிறருக்கு கொடுக்க வேண்டும், எனது உழைப்பின் கனியை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நான் துணிந்து இருக்க வேண்டும். அதில் கணக்கு பார்க்க கூடாது. அவ்வளவு உண்மையில் அடங்கியிருக்கிற உணவு சாதாரண ஒரு உணவு அல்ல. இது ஒரு சிறு அப்பங்கள் அல்ல, அவ்வளவு அர்த்தங்கள் அதில் அடங்கி கொண்டே இருக்கிறது. அன்பு உணவு. இது நம்மை இதனுடைய அர்த்தத்தை நன்றாக தெரிந்திருந்தால் இந்த அன்பில் நாம் கணிந்து இருப்போம். இந்த அன்பு என்ன கணிந்து இருப்பதை, நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள். நாம வரையறை வச்சுக்க கூடாது. அவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, என்னை பத்தி இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், நான் எப்படி அன்பு காட்டுறது அவனுக்கு? இது மனித அன்பு, பதிலுக்கு பதில் மட்டும் செய்கிற அன்பு. அது மனித அன்பாக இயேசு சொல்லவில்லை. அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள் என்று சொல்ல, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நானாக அன்புக்கு ஒரு வரையறை வைத்தால் அது அன்பு அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல. இதுதான் அன்பில் கனிந்து நிற்கக்கூடியது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படிப்பட்டதாக இருந்தது? இந்த அன்பு சேர்ந்து செல்வது அல்ல, புரிந்து கொள்வதில் இருக்கிறது. பிரிந்து செல்வதில் அல்ல, பிரிந்து செல்லுகிற அன்பு அல்ல, இது புரிந்து கொள்கிற ஒரு அன்பு. ராயப்ப பாதத்தை கழுவும்போது என்ன சொல்றாரு? ஆண்டவரே பார்த்து கழுவ, நீங்களா பார்த்து கழுவ ஒதுக்குறாரு. இயேசு கிறிஸ்து அவர் பாணியிலே பேசுறாரு. என்ன பாரு, காலம் கொடுக்கல, அவன் சாப்பாடு கிடையாது. அவரை புரிந்து கொள்கிறார். இதுதான் யாரிடம் நாம் அன்பு காட்டுகிறோமோ அவர்கள் விலகி போக நினைத்தாலும் அவர்களுடைய உள்ளத்து உணர்வை புரிந்து அவர்களுக்கு ஏற்ற பதில் கொடுக்கிறோம்.
யூதாஸ் சொன்ன நண்பா புத்தகத்தா காட்டி கொடுக்கிறாங்க, நண்பா நீ என்ன துரோகி ஆகிட்டியே, ஆனாலும் நான் உன்னை நண்பன் என்று சொல்லுவேன். பிறரை புரிந்து கொள்ளுகிற அன்பு தான் இயேசு கொடுக்கிற அன்பு. பிரிந்து செல்ல நினைக்கிற அன்பு அல்ல. தொட்டதுக்கு பட்டதுக்கு காரணம் சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறது, சண்டைக்கு போறது, எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு ஓடுறது, எங்க அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றது, இது உண்மையான அன்பு அல்ல. எங்க டீச்சர் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றது, கிளாஸுக்கு போறாங்க எனக்கு அன்பு இருக்குது, இது உண்மையான அன்பு அல்ல. புரிந்து கொண்டு நடந்து கொள்வது, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை, ஆசிரியர் மாணாக்கர்களை, மாணாக்கர்கள் ஆசிரியர்களை புரிந்து கொள்ள துடிக்கிற அன்புதான் அன்பில் கணிந்திருப்பது. எனக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் அன்பு அல்ல, என்னை போல் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அன்பு. எனக்கு என்ன செய்வீர்கள் யுவதாஸ், எனக்கு என்னடா பண்ண, என்ன காட்டி கொடுக்குறிய என்று சொல்லலை. எனக்கு நீ என்ன செய்தாய் என்று யோசிக்கவில்லை, நான் உனக்கு என்ன செய்கிறேன், போ கடமை செய்தி நண்பா, நான் என்னிடமிருந்து உனக்கு அன்பு வார்த்தைகள் தான் வந்துகிட்டே இருக்கும். பிறர் எனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நான் பிறருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து வைப்பதுதான் இயேசு சொல்கிற அந்த அன்பு. அதுதான் அன்பில் கணிந்திருக்கக்கூடியது. நமக்கு அன்பு செய்வதற்கு மட்டுமே அன்பு செய்வது அன்பு அல்ல. இயேசு சவால் கொடுக்கிறவங்களை அன்பு செய்வதற்கே அன்பு செஞ்சா நீங்க என்ன பெருசா செஞ்சுட்டீங்க, அவர் சொல்ற விதத்திலே ஒரு சவால் கொடுக்கிறது. என்ன பெருசா செஞ்சுட்டீங்க, பெருமை அடிக்கிறீங்க, உங்களுக்கு அன்பு செய்வதற்கே அன்பு செய்தால் என்ன பெரிதாக செய்து விட்டீர்கள். நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும், உங்கள் பகைவருக்கும் அன்பு செய்ய வேண்டும். ஆக வம்பு செய்பவருக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அன்பாக அது இருக்க வேண்டும். அன்பு செய்பவருக்கு மட்டுமே அன்பு என்ற நிபந்தனை போடுவதல்ல, வம்பு செய்பவருக்கு மன்னிப்பு தருகிற அன்பாக இருக்க வேண்டும். தந்தையை இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், காரி துப்புகிறார்கள், கடிந்து பேசுகிறார்கள், கல்வன் அறியாமல் செய்கிறார்கள். இதுதான் வம்பு செய்பவருக்கும் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையான அன்பு. அதுதான் அன்பில் கணிந்திருக்கக்கூடியது. மகிழ்ச்சியா இருந்தா தான் நான் அன்பு செய்வேன், எல்லாம் நல்லா இருந்தா தான் நான் அன்பு செய்வேன், இல்லாட்டி முகத்தை அப்படியே வாட்டமா வச்சுட்டு போய் என் வாழ்க்கையில் என்னதான் எதுவுமே நல்லாவே, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, மாமியார் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, யாருமே சரியில்லை, அப்படியே வாட்டமா இருப்பது அல்ல. எல்லாம் நன்றாக இருந்தால்தான் நான் அன்பு செய்வேன் என்று சொல்வது அல்ல. அன்பு செய், எல்லாம் நன்றாக இருக்கும், அன்பு செஞ்சுக்கிட்டே இருங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தால் தான் அன்பு செய்வேன் என்று சொல்வது அல்ல, மாறாக அன்பு செய்யுங்கள், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாம் நலமாக இருக்கும் என்று சொல்வதுதான் இயேசு. அன்பில் கணிந்திருப்பது என்பது அதுதான். நான் நிறைய குடும்பங்களில் பார்த்திருக்கிறேன். இந்த வயதான தம்பதியர்கள் கூட இந்த வருத்தமான நிகழ்வு, தளர்ந்து போன கைகள் கால்கள் இருக்கிற அந்த நேரத்திலும் இறுகி போன இதயங்கள் இருக்கு. ஏன் இதற்கு அடுத்து இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளில் இறப்பு என்று தெரிந்தாலும் இருக்குது அந்த வைராக்கியம், பேச மாட்டேன், அவள் அப்படி இவை இப்படி, ஏன் இது இருக்கு? கசந்து போயிருப்பது அல்ல, ஒரு கட்டம் வந்த பிறகு தெளிந்து விட வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன், அன்புக்கு எதிராக செய்து விட்டேன், பிறரை பற்றி இல்லாத சொல்லிட்டேன், இனிமே வைராக்கியம் அது இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்க கூடாது. அன்பிற்காக நான் எதையும் கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் முன் வருகிறோம். இரண்டாவதாக அர்ப்பணிப்பில் நாம் மகிழ்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம். அர்ப்பணிப்பில் மகிழ்ந்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி பணி கொடுத்துவோம், பொது கொடுத்தோம். இந்த அர்ப்பணத்தில் ஒரு வாக்கியங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், கடமையை செய், சொல்லுங்க, கடமைக்காக செய்யாது, கடமையை செய், கடமைக்காக செய்யாது, ரெண்டுலையும் வித்தியாசம். கடமையை செய், கடமைக்காக தான் உண்மையான அர்ப்பணத்தோடு செய்வது, பேருக்கு செய்வது. அர்ப்பணத்தோடு செய்கிறோமா, எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, எந்த கடமையாக இருந்தாலும் சரி, அதை அர்ப்பணிப்போடு செய்கிறோமா. பங்கு தந்தையர்கள் பாதங்கள் வரும்போது என்ன விட கொடுத்திருப்பாங்க, யாரும் சொல்லுங்க பாப்போம், ஞாபகம் வருதா? ஞாபகம் வருது. என்ன விட கொடுத்திருப்பாங்க? ஒரு பங்கு தந்தை பாதங்கள் வரும்போது என்ன விட கொடுத்திருப்பாங்க? வெள்ளை உடை கொடுத்திருப்பாங்களா? என்ன உடைன்னு கேட்டேன், என்ன நிற உடைன்னு கேட்டேன், என்ன உடை? வேஷ்டி. வேற திருப்பலிக்கான உடையில எதை கலட்டுவாங்க? ஸ்டோல் போட்டிருப்பாங்களா? ஸ்டோல் போட்டிருப்பாங்களா? ஸ்டோல். இந்த சடங்கு, இந்த திருநாள் இப்படியும் அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுகிறது? ஸ்டோல் டவல் ஃபீஸ்ட். சொல்லுங்க அப்போ, ஸ்டோல் டவல் ஃபீஸ்ட். ஸ்டோல் போட்டிருப்பாங்க, ஒரு பெரிய துண்டை எடுத்து ஆண்டவர் இடுப்பில் கட்டி கொண்டார். ஸ்டோல் எப்படி இருக்கும்? இங்க இருந்து இங்க இருக்குமா? சமையலாட்ட பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி இருக்கும் ஸ்டோல்? மேலிருந்து கீழாக இருக்கும் ஸ்டோல். இடுப்புல கட்டுற துண்டு பிடிச்சி போட்டுருவாங்களா? தோல்ல போட்டுருவாங்களா? இல்லை, அது வெட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ, அந்த வெல்க்ரோ ஒட்டியா வேட்டியாக இருந்தாலும் சரி,
சாதாரண வேட்டியாக இருந்தால் இப்படித்தான் சுற்ற வேண்டும். ஆக இப்படி இருக்கிற ஸ்டோன், இப்படி இருக்கிற துண்டு இரண்டும் இணைந்து போக வேண்டும். சிலுவையும் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. கடவுளுக்கு நமக்குமான அந்த அன்பு, அதில் அர்ப்பணம், நமக்கும் பிறருக்குமான அந்த அன்பு, கடமைகளில் அர்ப்பணம், இது இரண்டில் சுட்டி காட்டக்கூடிய ஒன்று. கடவுளோடு நமக்குள்ள உறவு, சக மனிதரோடு நமக்குள்ள உறவு. ஸ்டோலை போடுகிற போது ஒரு குருவிற்கு அது நினைவு பெற வேண்டும். இடுப்பிலே முதலெல்லாம் கயிறு கட்டணும், இப்போ கச்சை கட்டணும். சுத்தி கட்டுகிற போது சக மனிதருக்குமான அன்பு எனக்கு இருக்க வேண்டும். எதை அது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அர்ப்பணத்தை நினைவாக பல நிகழ்வுகள், பல பொருட்கள் இருக்கின்றன, மறந்து விடவே கூடாது. திருப்பலி பீடம் எதை சுட்டி காட்டுகிறது? குருவானவர்களாம் இங்க இருக்கிறாங்க. இங்க யாராவது ஃபாதர் நிற்பாங்களா? இந்த பக்கம் நிற்க மாட்டாங்க. லியோனார்டோ டா வின்சி ஓவியம் லாஸ்ட் சப்பர், இறுதி உணவு ஓவியம் எப்படி இருக்கும்? மேசை, இயேசு இங்க இருப்பார், இங்க 6 சீடர்கள், இங்க 6 பேர், மொத்தம் 12 பேர். நல்லா எண்ணிட்டே இருக்கும். ஏன் நெருக்கி பிடிச்சிட்டு இப்படியே இருக்காங்க? இந்த பக்கத்துல இல்ல. அந்த ஓவியம் வரைஞ்சவர்கிட்ட கேட்டாங்க, மேசையில் இந்த பக்கம் நீங்க அப்படி வரைஞ்சிருக்கலாமே, டாப் ஆங்கிள் போட்டு சுத்தி உட்கார வச்சிருக்கலாமே. அப்ப லியோனார்டோ டா வின்சி சொன்னார், இது ஆண்டவருக்கும் திருத்தூதருக்கும் மட்டுமான விருந்து அல்ல, இது எல்லாரும் பங்கெடுக்க வேண்டிய விருந்து. இந்த இடம் யாருக்கு? திருத்தூதர் ஆண்டவரோடு சேர்த்து நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் பங்கெடுக்க வேண்டிய விருந்து. ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு சடங்கும் ஒரு அர்த்தத்தை நமக்கு சொல்வதை மறந்து விடக்கூடாது. நாம் கொண்டிருக்க வேண்டிய அர்ப்பணத்தை அது நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அர்ப்பணம் 2 வகையை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய அர்ப்பணம் நம்முடைய பணி மீது, குருத்துவத்தின் மீது, பொது குருத்துவத்தின் மீது, நம்முடைய அன்றாட கடமை மீது நம்மளுக்கு இருக்க வேண்டிய அர்ப்பணம். முதலாவதான அர்ப்பணம் ஒன்று கூடி வருதலில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒன்று சேர்ந்து போவதற்கான எண்ணிக்கைகள், வாய்ப்புகள்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சது. ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட, ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கூட, ஒரு திருமணத்திற்கோ சடங்குக்கோ போனால் கூட கணவன் மனைவி அங்கே அனுப்புகிறான், நான் இங்கே போகிறேன். அல்லது மனைவியை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தலையை மட்டும் காட்டிட்டு நீ இரு, நான் பிறகு உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிடுவான். சேர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் மிக குறைந்து போகிறது. மாறாக சோர்ந்து போகக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வீட்லையும் போங்க, ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. மகன் சரியில்லை, மாமியார் சரியில்லை, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. எல்லா வீட்டிலையும் அந்த ஒற்றுமை குலைவுக்கான, குடும்பத்தில் ஒன்றாக இருக்க வேண்டிய யாரோ ஒருவர் அல்லது இருவர் பிரிந்து நிற்பது, கசப்புணர்வோடு இருப்பது, திட்டிக்கொண்டே இருப்பது, அவமரியாதை செய்வது, ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி போல கசப்பு உணர்வுகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது. சேர்ந்து வருவோம். அந்த அர்ப்பணத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மை அதுக்காக அழைக்கிறார். அந்த அர்ப்பணத்தில் ஒன்று கூடி வருவதில் நாம் அர்ப்பணத்தை காட்டுவோம். ஒன்று கூடி வரக்கூடிய அந்த பீடமாக இருந்தாலும் சரி, எல்லாம் அதுதான் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு உணவிலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் அனைவரும் சேர்ந்து உண்ண வேண்டும். போதுமான எண்ணிக்கை இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டினரை அழைத்துக் கொள்ள வேண்டும். தனித்தனியாக உண்ணக்கூடாது, சேர்ந்து உண்ண வேண்டும். சேர்ந்து வருவதில் நம்முடைய அர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆலயத்தில் திருப்பலி, ஞாயிறு திருப்பலிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்பது எதனுடைய அடையாளம்? சேர்ந்து வாங்க, எல்லாரும் இங்கே சமம், எல்லாருக்கும் சரிசமமான இடம், சரிசமமான சலுகைகள், எல்லாருக்கும் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு. யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சமத்துவம் காக்கப்பட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும். தனித்தனியாக ஒவ்வொருத்தரா கோயிலில் வந்து வேண்டிட்டு போயிட்டே இருக்கலாமே. இந்த திருவிருந்து அதைத்தான் வரிசையாக வார்கள், எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியத்தை, அந்த அர்ப்பணத்தை அது சுட்டி காட்டுகிறது. ஆலயத்தில் மட்டுமல்ல, அன்பிய செயல்பாடுகள், பங்கு செயல்பாடுகள், ஏன் வீட்டில் உள்ள செயல்பாடுகள், சேர்த்து உண்ணக்கூடிய பழக்கம் எத்தனை வீடுகளில் இருக்கிறது? ஒருவேளை உணவையாவது சேர்ந்து கொள்வோம். அவரவர் இஷ்டப்படி உண்ணுவது. அப்படி உண்டா கூட சாப்பாடை போட்ட உடனே சைட் டிஷ் இங்கே தடவிக்கிட்டே இங்கே சாப்பிட்டுக்கிட்டே, தடவிக்கிட்டே இங்கே சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே, ரசம் ஊற்றுனாங்களா, சாம்பார் ஊற்றுனாங்களா, எதுவுமே தெரியாது. இது இன்னைக்கு நல்லா இருக்குமா, நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் மிக மிக குறைந்து போகிறது. இந்த செல்போனத்துக்கு தயவு செய்து துறத்துக்கீங்க. சைட் டிஷ், மோசமான சைட் டிஷ், இருக்கக்கூடாத ஒரு சைட் டிஷ். சேர்ந்து உண்ணக்கூடிய அந்த அர்ப்பணத்திற்கு நம்மை ஈடுபடுத்துவோம். கணவன் மனைவி சேர்ந்து போகக்கூடிய நிலைக்கும் நிறைய இடங்களில் கணவன் மனைவி பாராட்டுகிறேன். சேர்ந்து ஒரே கலரில் ட்ரெஸ் ஊற்றிப்பாங்க. நான் சொல்வேன், நீங்கள் ஒரே வண்ணத்தில் கிட்டத்தட்ட ஒத்து போகிற ஒரு நிலையில் உடை உடுத்துகிற போது, எனக்கு என்னுடைய குருத்துவ ஆடையை நான் போட வேண்டிய இடத்திலே அணிய வேண்டும் என்கிற அர்ப்பணத்தை எனக்கு கொடுத்துக்கிறது, நினைவுபடுத்துகிறது என்று பாராட்டுகிறேன். நிறைய தம்பதியர் அப்படி போறாங்க, பல தம்பதியர் அப்படி போவதில்லை. சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நாங்கள் இருவரும் கணவன் மனைவி, ஏன் பறைசாற்றக்கூடாது? அது இப்படி அப்படி நடக்கக்கூடாது. சேர்ந்து போகக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணம் நமக்குள்ளாக வேண்டும். இரண்டாவதான அர்ப்பணம்
உடைந்து போவதற்கான அல்ல, உடைத்து கொடுப்பதற்கான அர்ப்பணம். இதிலே நாம் உடைந்து இருக்க வேண்டாம். இயேசு தன்னை உடைத்து கொடுக்கிறார். கோதுமை மணிகள் அரைக்கப்பட்டு அது நற்கரண உணவாக தருகிறார். அப்படிப்பட்ட உணவை தான் அவர் தன்னுடைய நினைவாக தருகிறார். அவர் நினைத்திருந்தால் ஒரு கனியை தந்திருக்கலாம், இதையே நினைவாக உண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஒரு அப்பம் வருகிறது, அதை உடைத்து கொடுக்கிறது, தன்னையே உடைத்து கொடுக்கிறது. இயேசு தன்னையே உடைத்து கொடுத்தார். கிறிஸ்து உங்களுக்காக நம்மை நறுமணம் வீசும் பலி காணிக்குமாக எபேசியர் 5:2 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:2 உடைத்து கொடுக்கக்கூடிய, இன்றைக்கு உடைத்து கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இல்லை, ரொம்ப குறையும். என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க, காலத்துக்கு நான் மறக்க மாட்டேன். புதிய கணவன் மனைவி பிரிவதற்கான பல காரணங்களில் இது ஒன்று, இது முக்கியமான காரணம். என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் நமக்கு படிக்காதவளா, அந்த வயசான அந்த மாமியாருக்கு இவ்வளோ கொழுப்பு, அந்த கிரடத்துக்கு இவ்வளோ கொழுப்பு, இப்படி சொல்லுகிறே வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய நிலை பல குடும்பங்களில் உறவுகளை சிதைத்திருக்கின்றன. நம்முடைய அர்ப்பணம் எப்படி இருக்கிறது? சில தியாகங்கள் கூட தாங்கிக் கொள்ள முடியும், சின்ன வழியை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கும். இயேசு தன்னையே உடைத்து கொடுக்கிறார். நம்முடைய அர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்கிறது? என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அதே சமயத்தில் மனது வேண்டுமென்றே பிறரை காயப்படுத்துகிற நிகழ்வுகள் நிறைய நடக்கிறது. வேண்டுமென்றே காயப்படுத்துகிறது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனையிலே மனைவி சொல்லுகிறார், அந்த சொன்ன வார்த்தை அவரை காலாகாலத்தில் மனநோயாளி ஆக்குகிறார். எப்படியோ ஒரு வகையில் நீண்டு அவர் சரியாகிறார். என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க? இப்போ 4 வருடம் கழிச்சு சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? என்னதான் இருந்தாலும் என் சம்பளத்தில் தானே பிச்சை சாப்பிட தானே சாப்பிட்ற நீ. மனைவி கணவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா இது? என்னதான் இருந்தாலும் என் சம்பளத்தில் வர்ற காசுல பிச்சை சாப்பாடு சாப்பிட்றோம் தானே. இந்த வார்த்தை எப்படி மாற்ற முடியும்? ஏதோ ஒரு காரணத்தினால் கணவருக்குரிய வேலை போய்விட்டது, அல்லது வருமானம் சரியாக இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால் அடுத்த வேலைக்கு செல்ல முடியவில்லை. அதற்காக நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் நீ பிச்சை சாப்பாடு சாப்பிட்றன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கே போனது அர்ப்பணம்? ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்றேன். இதை போல நிறைய நடக்கிறது. சில உதாரணங்கள் சொல்றேன். அதே நேரத்தில் அர்ப்பணத்தில் இருக்கக்கூடிய தம்பதியரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னுடைய மலர் உணவு இயக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பதியை சொல்லுவாங்க, ஒரு மனைவி சொல்லுவாங்க, நான் நர்ஸு, என் கணவரை விட அதிகமாக தான் நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு காசு எடுக்காமல் என் கணவர்கிட்ட கொடுத்துருவேன். ஒரு காசு எடுக்கிறேன். அவங்க தான் செலவு பண்ணணும், அவங்க தானே வீட்டுக்கு தலைவர். நான் காசு, அவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நான் குறைய தான் சம்பாதிக்கிறேன், அவங்களுக்கு தான் மனசு சங்கடமாக இருக்கும். ஆனால் நான் அப்படி நினைச்சதே கிடையாது. நாங்கள் இருவர் ஒன்று, நீங்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எத்தனை குடும்பத்தில் இந்த அர்ப்பணம் இருக்கிறது? நாங்கள் இருவர் அல்ல, என் காசு உன் காசு, 2 பேரும் காசு போடுவோம், குழந்தைக்கு தொட்டில் வாங்குவோம், என் காசு உன் காசு, 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம். மீதி காசு வரதா அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு, நீ பாதி நான் பாதிக்கிறது மாறி உனக்கு பாதி எனக்கு பாதி என்று போகிறது. எங்கே போனது? அர்ப்பணத்தின் வலிமை. அன்புக்குரியவர்களே, இந்த அர்ப்பணத்திலும் அன்பிலும் நாம் கணிந்திருக்க மகிழ்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அருமையான விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார், தந்தாய் நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அன்பாய் இருப்பது போல, ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. யோவான் 17:21-22. அன்பில் கணிந்து இருப்பார்கள். இயேசு நமக்காக ஜெபிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வாழ்த்துகிறார். இரண்டாவதாக அர்ப்பணத்தில் நிலைத்து நிற்பதற்கும் அவர் சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். யோவான் 17:17 உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறடம். அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும், தங்களையே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும், உண்மையான அன்பிற்கும் அர்ப்பணத்திற்கு எப்போதும் சவால்கள் இருந்து கொண்டே இருக்கும். சவால்கள் என்னது? ஒரு சேலஞ்ச் இருந்து கொண்டே இருக்கும். என்ன சேலஞ்ச்? புனித சவேரியாரோடு பணி செய்த ஒருவர், யார்? திருவாங்கூரில் இருக்கும் அருட்தந்தை பிரான்சிஸ் ஹென்ரிகஸ். அவர் பணி செய்கிற போது நிறைய சவால்கள், துன்பங்கள் அவருக்கு வருகிறது. புனித சவேரியாருக்கு அவருக்கு எழுதிய கடிதத்திலே 1548 எழுதிய கடிதத்தில் சொல்கிறார், சிரமம் இல்லாத வாழ்க்கையை நடத்துவதிலும் உலக இன்பங்களை தீர்ப்பதிலும் தமக்கு ஆறுதலை தேடிக்கொள்பவர்கள் நமது அனுதாபத்துக்குரியவர்கள். வாழ்க்கைக்கு ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஐயோ பாவம் அவங்க அப்படின்னு சவேரியார் சொல்றாங்க. வாழ்க்கை என்றால் சில சிரமங்கள் இருக்காம, சவால்கள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கடவுள் எல்லையற்ற நன்மையுடையவராக அளவற்ற அன்புடையவராக இருப்பதால் அவருடைய புனித இறை அரசு விரிவடையும் பணிக்கு நம்மையும் பயன்படுத்த வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
கிறிஸ்தவரிடம் நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் கிடைப்பதில்லை என்பதற்காக நீங்கள் மனச்சோர்வு அடைய வேண்டாம். சாத்தானின் வழக்கமே இயேசுவுக்கு நன்கு பணி செய்து கொண்டிருப்பவரிடம் இதைவிட மேலான பணியை செய்யலாமே என்று சொல்வதுதான். சாத்தான் இவ்வாறு செய்வது கடவுள் பணி செய்து கொண்டிருப்பவர்களை சஞ்சலப்படுத்தியும் கலங்கடித்தும் அவர்களை பணியிடத்திலிருந்து துரத்தி கடவுளின் பணியை செய்ய விடாமல் தடுக்கும் கெட்ட நோக்கத்தினால்தான். உங்களை பல இன்னல்களுக்கும் தொந்தரவுகளுக்கு சாத்தான் ஆளாக்குவது இந்த மாதிரி உங்களை எதிர்த்து அங்கிருந்து விரட்டுவதற்காகத்தான். அது பொருத்த வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, சில சிரமங்கள் சவால்கள் வரும். என்னடா வாழ்க்கை இது, பிரிஞ்சு போயிட வேண்டியதான், என்னடா மனுஷங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு அன்பு காட்டணும், இந்த சவால் வரத்தான் செய்யும். ஆனாலும் துணிந்து இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கடிந்திருக்கக்கூடிய தன்மை, அர்ப்பணத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை. நான் இவ்வளவு தூரம் அன்பு செஞ்சிருக்கேன், என் பிள்ளை என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே, எங்க அப்பா அம்மா என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே, நான் இவ்வளவு தூரம் அன்பு செய்துட்டேன், என் கணவன் எனக்கேற்ற மாதிரி நடக்கவே இல்லையே. சவால்கள் இருக்கத்தான் செய்யும். இப்போது புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்று பேதுரை பார்த்து சொல்கிறார். பாதங்களோட நேரத்தில் பேதுருக்கு புரியல, முதலில் புரியாது, அர்ப்பணித்துக் கொண்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் அதற்குரியவர்கள் அதனை உணர்ந்து கொள்வார்கள். சவால்களை வென்றெடுப்போம், செய்து கொண்டே இருப்போம், அன்பு செய்து கொண்டே இருப்போம். பல சோதனை வரத்தான் செய்யும். நல்லதுதான் செஞ்சிருப்போம், கெட்டது நினைப்பாங்க, உண்மையைதான் பேசியிருப்போம், நம்ம பற்றி இல்லாததும் சொல்லுவாங்க. அர்ப்பணத்தில் ஒரு பெரிய சோதனை வரும். ஆனாலும் தொடர்ந்து அர்ப்பணத்திலே நிலைத்திருப்போம். யாரும் எவரது அறிவுரையும் வகுப்புகளையும் ஆலோசனையும் கேட்பது இது 2வது சவால். இன்னைக்கு நீங்க சொல்றதுனால யாரும் திருந்துறதில்லை. நாங்கள் குடும்ப வாழ்வு பயிற்சியில் இருக்கிறதுனால சில திருமண பயிற்சி, திருமணத்திற்கு பின்னால பயிற்சி எல்லாம் நடத்துறோம். யாரும் திருந்த போவதில்லை. ஏன் பாதிப்பு சொல்லிட்டு நீங்களே கிளாஸ் நடத்துறீங்க. சொல்வதனால் யாரும் திருந்துவதே இல்லை. பார்த்து தான் திருந்துவார்கள், பார்த்து தான் திருந்தார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு பொறுத்து அர்ப்பணத்தில் இருக்கிறோம் என்பதை பார்க்கிற போது ஒரு கணவன் மனைவியை பார்த்து திருந்துவான். கணவன் மனைவியான அன்புறவு பார்க்கிறோம். எவ்வாறு ஒரு கணவன் மனைவி ஒரே உடையில் செல்கிறார்கள் அதை பார்க்கிற போது நானும் அந்த உடையை உடுத்த வேண்டிய எண்ணம் எனக்கு தோன்றுகிறதோ, அதுபோல ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிற போது அடுத்த குடும்பம் அதை போல பிரதிபலிக்க ஆசைப்படும். மற்றபடி எந்த அறிவுரை சொன்னாலும் 25 நிமிஷம் 35 நிமிஷம் மறைவுரை சொன்னாலும் வராது. எனவேதான் மலர் மனவு என்ற இயக்க பயிற்சியிலே ஒரு தம்பதியர் ஒரு குரு சேர்ந்துதான் பாடம் நடத்துவார்கள். எப்படி கணவன் மனைவியை புரிந்து கொள்வதில் சிரமம் வந்தது, அதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்ற தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுவார்கள். குருவும் தன்னுடைய மக்களோடு என்ன புரிதல் இருந்தது, பிறகு எப்படி தெளிவு ஏற்பட்டது, என்னென்ன பிரச்சனை வந்தது, அதை எப்படி இறை அருளால் வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லுவார். 2 பேருமே வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுவார்கள். அங்கே மாற்றம் நிகழும். ஏஏ மீட்டிங் என்று ஒன்று இருக்கிறது. குடிநோயாளிகள் திருந்தியவர்கள் வந்து தங்கள் கதையை சொல்லுவார்கள். நான் எப்படி இருந்தேன், இப்போது எப்படி மாறிவிட்டேன். அதை பார்க்கிறவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எவ்வளவு மறைகளை வச்சாலும், ஃபாதர் வந்து ஆலோசனை சொன்னாலும், பொறுப்பான பெரியவர்கள் எல்லாம் அறிவுரை சொன்னாலும் ஒரு குடிநோயாளி திருந்த மாட்டார். ஒருவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நான் ஏன் செய்யக்கூடாது என்று நினைப்பார். அது அர்ப்பணத்திற்கான அன்பிற்கான 2 சவால்கள். நாம் செய்வதால் உடனே பலன் கிடைக்காது, இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம். நாம் சொல்வதால் யாரிடம் எந்த பலனும் ஏற்படாது, நாம் வாழ்ந்து காட்டுவோம். அத்தகைய ஒரு நல்ல அருளுக்காக, வரத்திற்காக திருப்பியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இப்பொழுது பாதமுழுத சடங்கு நிறைவேறுகிறது. பாதம் கழுவுதல். முன்னுரை. கால மாற்றத்தில் கருத்துக்கள் மாறிவிடுவது இயல்பானது. உதாரணங்கள் கூட ஊருக்கு ஊர், காலத்திற்கு காலம் மாறுபடுகின்றன. ஆனால் இயேசு உலகம் முழுவதற்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்ற முன் உதாரணம். காலங்களை கடந்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நன்மாதிரிகை அவர். அவரது வார்த்தைகளும் வாழ்க்கை முறைகளும் எக்காலத்திற்கும் ஏற்றதாகவே அமைந்திருக்கின்றன. இயேசுவின் பணி வாழ்வுக்கு அடையாளமான பணிவை போதிக்கும் விதமாக தனது சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். சீடர்களின் பாதங்களை குரு கழுவுகிற புதிய பழக்கத்தை உருவாக்கிய இயேசு தான் காட்டிய இந்த மாதிரியை
மாதிரியே எல்லோரும் கடைபிடிக்க கூறுகிறார். இயேசுவில் நம்பிக்கை கொண்ட நமக்கு இயேசு மட்டுமே மாதிரியாக இருக்க வேண்டும். ஆணவமும் அகந்தையும் குடியிருக்கிற நமது இதயங்களில் பணிவுக்கு இலக்கணம் சொல்லி தந்த இயேசுவை குடி வைப்போம். பணிவும் பக்குவமும் வாழ்வில் மலர்ந்திட வேண்டி இந்த பாதம் கழுவும் சடங்கில் பங்கேற்போம்.
கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் களித்திடுவோம் நாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவரில் கண்டு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எனவே ஒன்றாய் நாமெல்லாம் வந்து கூடும் கோவிலிலே. எனவே ஒன்றாய் நாமெல்லாம் வந்து கூடும் கோவிலிலே. மனதில் வேற்றுமை கொள்ளாமல் திணிப்பாயிருந்து கொள்வோமே. தீய சச்சரவுகள் ஒழித்திடுக, பிணங்குகள் எல்லாம் போய் ஒழிக. நமது மனத்தில் நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இருந்திடுக. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். முக்தி அடைந்தோர் கூட்டத்தில் நாமும் ஒன்றாய் சேர்ந்து முக்தி அடைந்தோர் கூட்டத்தில் நாமும் ஒன்றாய் சேர்ந்து மனம் மகிழ்ந்து கிறிஸ்து இறைவானின் மகிமை வதனம் காண்போமே. முடிவில்லாமல் என்றென்றும் நித்திய காலம் அனைத்திற்கும் அளவில்லாத மாண்புடைய பேரானந்தம் இதுவேயாம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அனைவரும் விசுவாசியவர்களுக்காக எழுந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, விடுதலை வாழ்வை விரும்பும் இறைவன் நம் வாழ்வை வளமாக்க தம் மகன் இயேசுவை உணவாகவும் பானமாகவும் ஆக்கிய நாளில் நாம் நம்மை அர்ப்பணிக்க இந்நாளின் செய்திகள் வழியாக கேட்ட அன்பினில் கனிந்து அர்ப்பணத்தில் மகிழ்ந்திட சிறப்பாக இறையருள் வேண்டுவோம். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. தியாகத்தின் இறைவா, நற்கருணை விழாவில் பங்கெடுத்து நற்கருணை அருந்தும் போது இயேசுவின் நினைவாக எங்களை முழுமையாக அர்ப்பணித்திட ஆற்றல் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சமுதாய பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது பதவி மோகமும்
ஜெபவேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்றுள்ள நாங்கள் எளியோருக்கு நற்செய்தி அறிவித்து ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காய் உழைத்து இயேசுவின் பணியை தொடர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஜெபவேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உலகில் இல்லாமை, கல்லாமை போன்ற தீமைகள் இருப்பதை காண்கிறோம். நற்கருணையால் பயிர்களில் ஈடுபட்டு குருத்துவத்தால் அறியாமையை நீக்கி எல்லோரும் எல்லா கற்றுபாடும் சமுதாய அமைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபவேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்த ஜெபவேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நற்கருணை பந்தியில் பங்கேற்கும் நாங்கள் எல்லாம் உள்ள இறைவா, உம் மக்களாகி நாங்கள் விரும்பி கேட்ட இந்த வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். புதிய உலகை உருவாக்கிட நல்ல மனநிலையை எங்களில் வளர்த்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னை மன்றாடுகிறோம். ஆமென்.
கேட்கதாவது மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறைகளின் தவிர பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையை எமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உடைய படைகளெல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு மக்கள மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவர் உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் காணிக்கிறேன். அதே ஆவியால் தூய்மையாய்ப்படுத்த உண்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் படித்தவாறே இம்மறைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சிறகுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவந்து அருந்தியவன் கிணத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இணைந்ததை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முதிரவையின் காணிக்கையை கண்ணோக்கி நம்மை மன்றாடுகின்றோம். இப்படி நான் நீர் முழங்கனிய திருவுளம் ஆனேன். இவ்வாறு உடைய திருமகனின் திருத்தத்தால் ஊட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூய ஆவியார் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை மக்கள் என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்டியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித செவேரியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியுடையோர் ஆவோம் ஆக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என்று உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களோடு ஒப்புரவாக்க இவ்வழி உலகத்தெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இவ்விரும்பியபடி உத்தரவும் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருக்கிறோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கனிவுடன் உங்களோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போவன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் இந்த ஆட்சியை கனிவுடன் ஏற்றுக்கொள்ள நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியாக என்றென்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்கள். தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிவினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, ஆட்சி வருக, இந்த திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாம்பு திருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பலாய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவிளக்க முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதல்வரை நம்பிக்கையை கண்ணோக்கி முதலுக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அளித்தருள்வீராக. எனது வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். உலக முடிவை நான் நம்மோடு இருந்து நமது வாழ்வை ஆசிரியத்து அன்பினில் கனிந்து அர்ப்பணத்தில் மைந்திர நம்மை அழைக்கின்றவர். ஆசீர்வாதத்தை அதற்காக தருகின்றவர். இவரிலிருந்து அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். நற்கருணை வடிவில் நீர் என் உள்ளத்தில் வருவதற்காகவும் எனக்காக பலிபீடத்தில் தினம் பலியாத இதயம், குறிப்பாக ஏழைகள், அனாதைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டோர் ஆகியோர் மீது இரக்கமாயிரும். என்னிடத்தில் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் தாராள
Thank you.